ஏடிஎஸ் தமிழ் இன்ஃபோ நேயர்களுக்கு வணக்கம். இந்த காணொளியில் நாம் பார்க்க இருப்பது 12 லக்கணக்காரர்களுக்கும் செல்வத்தை அள்ளித்தரும் குறியீடுகள். உங்கள் லக்கணத்திற்கு உண்டான பணபரஸ்தானம் என்று சொல்லப்படும் 2ஆம் இடம், 5ஆம் இடம், 8ஆம் இடம், 11ஆம் இடம் ஆகிய இந்த 4 இடங்களுக்கு உண்டான குறியீடுகளை பயன்படுத்துவதன் மூலமாக வருமானம் பெருகும், அதிர்ஷ்டம் உண்டாகும், செல்வ செழிப்பு ஏற்படும், வியாபாரத்தில் அதிக லாபம் கிடைக்கும். இந்த குறியீடுகள் எப்படி பயன்படுத்துவது? உங்கள் லக்கணத்துக்கு உண்டான இங்கு சொல்லப்படும் குறியீடுகளை போட்டோவாக பயன்படுத்தலாம். உங்கள் ஃபோனில் வால்பேப்பர் ஸ்க்ரீன் சேவராக வைத்துக் கொள்ளலாம். இல்லை உங்கள் வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராமில் டிபியாக வைத்துக் கொள்ளலாம். ப்ரொஃபைல் ஃபோட்டோவாக வைத்துக் கொள்ளலாம். டெய்லி ஸ்டேட்டஸாக வைத்துக் கொள்ளலாம். இதில் எதெல்லாம் கீச்செயினாக கிடைக்குதோ அதை கீச்செயினாக பயன்படுத்திக்கலாம். பச்சை குத்திக்க முடிஞ்சால் பச்சை குத்திக்கோங்க. ஷர்ட்டில் எம்ப்ராய்டரி போட்டுக்க முடிஞ்சால் எம்ப்ராய்டரி போட்டுக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் எப்படி வேணும்னாலும் பயன்படுத்தி கொள்ளலாம். இசைக்கருவியாக சொல்வதையெல்லாம் நீங்கள் வாங்கி வாசிக்க வேண்டும் என்ற அவசியமில்லை. அந்த இசைக்கருவிகளின் இசை கேட்டாலே அந்த இசைக்கருவியின் தன்மை உங்கள் மனசில் வந்துடும். அதனால் அது அப்படியே வேலை செய்யும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அடுத்தது கடகலக்கணக்காரர்களுக்கு உண்டான குறியீடுகள். கப்பலை நிறுத்தக்கூடிய நங்கூரம், ஆங்கர். வாக்கிங் ஸ்டிக், முதியோர்கள் பயன்படுத்தக்கூடிய வாக்கிங் ஸ்டிக். கிரீடம், கிரவுன், முருகப்பெருமானின் காவடி. சிம்மாசனம், சிம்மாசனம் எப்படி இருக்கணும்னாக்கா கை வைக்கக்கூடிய இடத்துல சிங்கத்தோட உருவம் இருக்கணும். அடுத்தது இந்தியா கேட், தோரண வாயில், ஒரு ஆர்ச்சி, ஒரு வளைவு, ஒரு கோயில் ஆர்ச்சி, இந்த மாதிரி சிம்பிளை பயன்படுத்திக்கலாம். அடுத்தது ஸ்பீட் போட். ஸ்பீட் போட்டுங்கிறது பார்த்தீங்கன்னாக்கா நிறையா இருக்குங்க. பனை ஓலை, பனை ஓலையில் செய்யப்பட்ட குடை. டீ காபி குடிக்க பயன்படுத்தக்கூடிய கப்பன் சாசர். அடுத்தது கிங் சைஸ் பெட்டு, பெரிய அளவிலான பெட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கோனைஸ். கோனைஸ் மாதிரியே பேனா வரும், பார்க்குறதுக்கு கோனைஸ் மாதிரியே இருக்கும் அந்த பேனாவை கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம். கொஞ்சம் விலை உயர்ந்ததாக இருந்தாலும் இந்த ஆலன் சாலி ஷர்ட் பிராண்டை பயன்படுத்தலாம். அடுத்தது கோடாளி முனை. சமஸ்கிருதத்தில் சொன்னால் அதை பரசு அப்படிம்பாங்க. இந்த பரசுராமர் கையில் வச்சுருப்பாரு பாருங்க, பரசு. அடுத்தது குதிரைகள் பூட்டிய தேரில் வரும் சூரிய பகவானுடைய புகைப்படம். ஒரு கிணத்தோட படத்தை வச்சுக்கலாம். 4 கிணறு ஃபோட்டோ வச்சுக்கலாம். கிணறு ஃபோட்டோனா 4 கிணறு ஃபோட்டோ. இது மாதிரி கோயிலில் இருக்க கிணறுகளோட ஃபோட்டோவை வச்சுக்கோங்க. அடுத்தது சிம்ம லக்கணத்துக்கான குறியீடுகள். கட்டிட தொழிலாளர்கள் வைத்திருக்கக்கூடிய கரண்டி, அது கொளிர்னு சொல்லுவாங்க. அந்த குறியீட்டை பயன்படுத்திக்கலாம். இந்த கலவை கலந்து எடுத்து கல்லுக்கெல்லாம் வச்சு பூசுவாங்கல்ல, அந்த கரண்டி, அதை நீங்கள் ஒரு சிம்பிளாக பயன்படுத்திக்கலாம். அதுக்கப்புறம் டேபிள் டென்னிஸ் பேட். அடுத்தது புலியினுடைய கண், புலிக்கண். அடுத்தது காஃபி பீன், காப்பி கொட்டை. முத்து சிப்பி, முத்துவும் சிப்பியும் இருக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ, அந்த சிம்பிளை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். நாதஸ்வரம், நாதஸ்வரத்தையும் நீங்கள் ஒரு சிம்பிளாக பயன்படுத்திக்க முடியும். இங்கே இன்ஸ்ட்ருமெண்ட்டு சொல்கிறோம்ல, இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை நீங்கள் சிம்பிளாகவும் பயன்படுத்திக்கலாம். இல்லை அதை ஒரு இசையாகவும் நீங்கள் டெய்லி கேட்டுட்டு வரலாம். அதை நீங்கள் இசையாக கேட்குறப்ப அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டோட அந்த தோற்றம் உங்கள் மனக்கண்ணில் வரும் இல்லையா? அப்போ அந்த குறியீடு உங்களுக்கு வேலை செய்யும். அடுத்தது கீரைக்கட்டு, முனிவர்கள் பயன்படுத்தக்கூடிய பாதுகை. இந்த கட்டை செருப்பு பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், அந்த மாதிரி இருக்கும். அந்த சிம்பிளை பயன்படுத்தலாம். அடுத்தது தேங்காய், அன்னை அரவிந்தரோட கண்கள், அதையும் ஒரு சிம்பிளாக நீங்கள் பயன்படுத்திக்கலாம். பாண்டிச்சேரியில் போனீங்கன்னா அந்த ஆரோவில் அன்னை அரவிந்தருக்கு கண்கள் மட்டும் தனியாக இருக்கும். அதையும் ஒரு சிம்பிளாக நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அடுத்த குறியீடு வில். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா மகாமேரு எந்திரம். இந்த மேரு எந்திரம் அன்னை காமாட்சி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பூரண கும்பம். ஜாக் அண்ட் ஜில் வெண்ட் அப் த ஹில் அப்படின்னு ஒரு ரைம்ஸ் இருக்குது தெரியுங்களா? அந்த கார்ட்டூனை ஒரு ஸ்ட்ரீட் ஷாட் எடுத்து கூட அதை ஒரு சிம்பிளாக நீங்கள் பயன்படுத்திக்கலாம்.
ஒரு பையனும் ஒரு பொண்ணும் வந்து விளையாண்டுக்கிட்டு இந்த மலைக்கு போகிற மாதிரி இருக்கும். அதை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து கூட நீங்கள் ஒரு சிம்பிளாக பயன்படுத்தலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கோஸ்ட் ரைடர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இங்கிலீஷ் படம் இருக்குது. அந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எலும்பு கூட்டு தலையிலேருந்து மண்டை ஓட்டு தலையிலேருந்து தீப்பிழம்பு அப்படி பற்றிட்டு எறிகிற மாதிரி இருக்கும். அந்த ஃபோட்டோவை வந்து நீங்கள் குறியீடாக பயன்படுத்திக்க முடியும். அடுத்ததாக கண்ணில் கழுத்துக்குண்டான குறியீடுகள். மாட்டு கழுத்தில் கட்டக்கூடிய மணியில் ஒரு மணி. அடுத்தது பீரங்கி. அடுத்தது ஜிப்போ லைட்டர் அப்படின்வாங்க. ஜிப்போ லைட்டர் வந்து நம்ம நார்மல் லைட்டர் மாதிரி இருக்காதுங்க. அதுக்குன்னு தனியாக ஃபீல்டு இருக்குது. அது நிறையா வந்து பார்த்திங்கன்னா அந்த கவுபாய் படத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஜிப்போ லைட்டருக்கு நிறையா ஸ்டைல் பண்ணுவாங்க. அந்த ஜிப்போ லைட்டரை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சிம்பிளாக யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் முறம். தானியங்களை புடைக்கிறதுக்கு இந்த கல்லுங்களெல்லாம் எடுத்துகிட்டு சுத்தப்படுத்துறதுக்கு நம்ம பயன்படுத்தக்கூடிய முறம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தயிர் கடையக்கூடிய உபகரணங்கள், அந்த ஃபுல் செட்டு, அதை அப்படியே நீங்கள் ஒரு சிம்பிளாக யூஸ் பண்ணிக்கலாம். அந்த உரி, பானை, மத்து, அதையும் கூட ஒரு சிம்பிளாக யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது உடற்பயிற்சிக்கு நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய தண்டால், குறிப்பாக தண்டால் எடுக்க பயன்படுத்தக்கூடிய அந்த கருவி. இந்த தண்டால் அடிக்கிறதுக்கு ஒரு 2 கட்டை மாதிரி வச்சுருப்பாங்க. அந்த 2 கட்டையை கூட நீங்கள் சிம்பிளாக பயன்படுத்தலாம். முடிஞ்சால் நீங்கள் ஒரு 10 தண்டால் கூட செய்யலாம். அடுத்தது உரலும் உலக்கையும். முரசு, முக்கோண வடிவிலான கொடி. அதிகபட்சம் பார்த்திங்கன்னா இந்து சமய அமைப்பிலான கட்சிகள் கொடிகள் வந்து பார்த்திங்கன்னா முக்கோண வடிவில் இருக்கும். அந்த மாதிரி முக்கோண கொடி, இது ஒரு சிம்பிளாக நீங்கள் பயன்படுத்தலாம். 3ஆம் பிறை சந்திரன். டேம்லேருந்து தண்ணி வெளியே வர மாதிரி இருக்கிற ஃபோட்டோ. டேம்லேருந்து தண்ணி திறந்து வெளியே பாஞ்சி வர மாதிரி இருக்கிற ஃபோட்டோ. அதுக்கப்புறம் திருவோடு, இதையும் ஒரு சிம்பிளாக நீங்கள் பயன்படுத்தலாம். அதுக்கப்புறம் சக்திமான், பழைய சூப்பர் ஹீரோ அவரோட ஃபோட்டோ வந்து நீங்கள் ஒரு சிம்பிளாக பயன்படுத்த முடியும். டிபியாக கூட வச்சுக்கலாம். சக்திமான் நிற்கிற மாதிரியான ஒரு ஃபோட்டோ, அதை அவங்க டிபியாக வச்சுக்கலாம். ஸ்க்ரீன் சேவர் வால்பேப்பர் இதில் வேணால் வச்சுக்கலாம். இந்த பதிவில் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற தகவல்களை மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.